உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மதிங்க நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்க மாட்டேன். அதுவும் முக்கியமாக ராகவனோட இன்னர் வேர்லாம் நான் எதுக்காக துவைக்கணும், அதுவும் கையில் துவைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதி நான் துவைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு மலரும் ஆமாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம், காலையிலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், மதி அது இதுன்னு சொல்லி போட்டு அவளை பாடாக படுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இங்கே மலரும் எதிர்த்து பேசினோன்னு, என்னடி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன்னு சொல்கிற, விட்டால் அடிச்சிருவ போல, நீ என்ன இருங்கடி உங்கள் ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு போய் லக்ஷ்மி ஒரு சைடு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி, டே என்னை இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாளுங்கடா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. கூடவே சுரேஷுக்கும் ஃபோன் பண்ணிட்டு, டேய் உடனே கிளம்பி வாடா, என்ன வேலை இருந்தாலும் போட்டது போட்டபடி வச்சுட்டு இப்போ உடனே வீட்டுக்கு வரணும், இங்கே இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பாடா படுத்துறாளுங்க, என்ன கொடுமைப்படுத்துறாளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்டேயும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அவங்க ரெண்டு பேரும் போட்டு யோசிச்சுக்கிறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும், உடனே வர சொன்னால் எப்படி கிளம்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் அந்த டைமில் இங்கே மலர் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வர வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன மலர் ஆச்சு, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், அம்மா ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்காகலாம் நீங்கள் வேலையை விட்டுட்டுலாம் ஒன்றும் வர வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இங்கே பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே இங்கே ராஜலக்ஷ்மிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏண்டி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நீ ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்கிற, என்னடி நினச்சிட்டு இருக்க, எல்லாம் உங்கள் ராஜ்யமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, ஆனால் சுரேஷ் கண்டிப்பாக வருவாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே சுரேஷுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு, சுரேஷை நீ இங்கெல்லாம் ஒன்றும் கிளம்பி உடனே எல்லாம் வர வேணாண்டா, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன நீ ஆச்சு, அம்மா ஏதோ அப்படி பிரச்சனைலாம் பதட்டமாக ஃபோன் பண்ணாங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு, அப்படி ஒன்றும் இங்கே நீ பதறிட்டு வர அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலை, நீ பார்த்துட்டு பொறுமையாக எப்போ வரும்போதே பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கும் ஃபோன் பண்ணிட்டு வச்ச உடனே அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது. ஏண்டி என் பிள்ளைங்கள இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கைக்குள்ளே வச்சிட்ருக்கீங்களா, பார்க்கலாண்டி நீங்கள் சொல்கிறது நடக்குதா நான் சொல்கிறது நடக்குதான்னு, என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா என் பிள்ளைங்க ரெண்டு பேர் இப்போ வருவானுங்க, யார் பேச்சுக்கு நான் மரியாதை இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சவால் விட்டுட்டு லக்ஷ்மி ரொம்ப நேரமாக உட்காந்து வாசலை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஒரு சைடு இவங்களும் நின்றுட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு இங்கே மதியும் மலரும் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. இப்போது மலர் நின்றுட்டு இருக்கும்போது மதி கேட்குறாங்க, என்னங்க எப்போ நான் தான் இந்த வீட்டில் கோவமாக பேசுவேன், இன்றைக்கி நீங்கள் இப்படி கோவமாக டென்ஷனை கத்திட்டீங்க அவங்கக்கிட்டேயே அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன மதி, இதெல்லாம் அநியாயம் இல்லை, அவங்கவுங்க புருஷனோடது அவங்கவுங்களே துவச்சிக்கிறாங்க, நம்ம துவச்சி போடுறதில்ல, இதில் இவங்க புருஷனோடது நம்ம துவச்சி போடணுமா, வேணும்னா மிஷினில் போட்டு கொடுக்கலாம், மிஷின்லேயும் போடக்கூடாதான், இஷ்டம்னா அவங்க மிஷினில் போட்டு துவைக்கிறதுனா துவைக்கட்டும், இல்லை கையில் தான் துவைச்சாகணும்னா அவங்களே உட்காந்து துவைச்சிக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு என்ன இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் ஒரு மாதிரி பேசும்போது மதிக்கு அப்படி சிரிப்பாகவே வருது. ரேவதி அந்த டைம் தான் வந்துட்டு என்னாச்சு சாப்பாடுலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளாவது உங்ககிட்ட நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்களா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கும்போது, எங்கே நல்லா இல்லைங்கிறத உடனே சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு ஒரு வாட்டி கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் கேட்டேனே, நான் கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லலை, எழுந்திரிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா நீ, இப்போல்லாம் நீங்களும் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க போல், அப்பப்போ நம்ம ஏதாவது சொல்லுன்னு கேட்டோம்னா நீ அவங்க கிட்டலாம் அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சூடு சொரணை இல்லாதவங்கன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியும் சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்டு தான் ரேவதி, ஆனாலும் நானும் ரொம்ப தான் அமைதியாக இருந்துட்டேன் போல இருக்கு, அதனால தான் என்னை ரொம்ப என் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க அப்படின்னு இங்கே மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக ராஜலக்ஷ்மி வாசலை பார்த்துட்டே இருக்காங்க, ரெண்டு பேருமே வரவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சாயந்தரம் ரெண்டு பேருமே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க நேராக அவங்க அம்மா கிட்ட தான் போயிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணியே அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்ம கோவம் வருது. ஏண்டா அவசரம்னு ஃபோன் பண்ணால் எத்தனை மணிக்கிடா வரீங்க, அவள் சொன்னது தான் உங்களுக்கு பெருசுன்ட்டு அவள் சொல்லிட்டான்னு அங்கேயே வேலையை பார்த்துட்டு சாயந்தரமாக வேலை முடிச்சுட்டு தானடா வரீங்க, நான் ஃபோன் பண்ணேன்னு வேகமாக வந்தீங்க, எதுக்குடா இப்போ என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மி கத்த ஆரம்பித்தோன்னே ராகவன் அங்கேருந்து வராரு. என்ன லட்சுமி, அவனுங்க இப்போ தான் வேலை முடிஞ்சு வரானுங்க, வந்தது வராததுமா இப்படி ஏன் கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, வீட்டில் துணிமணியெல்லாம் அள்ளி போட்டு துவடின்னு சொன்னால் இவன் என்னடானா துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அது இல்லாமல் வேணும்னா நீங்களே உட்காந்து துவைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம துணிமணியை மட்டும் ஓரமாக ஒதுக்கி போட்டாளுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி அப்படியே அழுக ஆரம்பிக்கும் போது இங்கே அப்படியே பாக்கியராஜுக்கும் சுரேஷுக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது. ராகவன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்க்குறாரு. அப்போ உடனே டக்குன்னு மலர் பார்த்துட்டு, இங்கே பாருங்க அத்தை,
நடந்ததை தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் துணியெல்லாம் துவைக்க மாட்டோம்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கடி குறுக்க குறுக்க பேசுகிற? நான் துணி துவைக்க சொன்னது அவளை தானே. அவளுக்கு ஒன்று சொல்லிட்டா நீ என்னமோ உனக்கு வலிக்கிற மாதிரிலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நியாயம் எதுவாக இருந்தாலும் அதை தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் பார்த்துட்டு, அண்ணி என்னதான் நீ நடந்தது? அம்மா வர சொல்லி சொன்னாங்க, நீங்கள் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், அத்தை கையில் துவைக்கணும்னு கொஞ்சம் துணி அள்ளி போட்டிருந்தாங்க, மிஷினில் போட சொல்லி தனியாக கொடுத்துருந்தாங்க. மதிய தான் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அதில் பார்த்தா மாமாவோட இன்னர்வேர்லாம் அதில் போட்டிருக்காங்கடா, அதை கையில் வேற துவைக்க சொல்கிறாங்க. மிஷினில் போட்டாலும் சரின்னு சொல்லலாம், கையில் உட்காந்து துவைக்க சொல்கிறாங்கடா. இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. எல்லாரோட இன்னரும் அவங்கவுங்க தானே துவைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுரேஷுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இந்த அம்மா ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ, அவள் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. டக்குன்னு பாக்கியராஜு சொல்லிடுறாரு, இல்லைம்மா எங்களோடதே வந்துட்டு நாங்கள் தான் துவைச்சிக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்பாவோடதே நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணை துவைக்க சொன்னா இதெல்லாம் நியாயமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜு சொன்ன உடனே, என்னடா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நாளாக உன் பொண்டாட்டிக்கையே நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இந்த இருக்கிற ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவள் உனக்கு இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறா, நீ இங்கேருந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுற, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவள் அப்படியே உன்னை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா, நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க. இல்லை உங்களை எப்படியெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணதுக்கு இப்போ பொண்டாட்டி வந்தோன்னே அப்படியே எல்லாரும் மாறிட்டீங்கல்லடா. நீ என்னடா சுரேஷ் உன் அண்ணி சொன்னதை கேட்டுட்டு நீயும் வராமல் உட்காந்துட்ட அப்படிங்கிறாங்க. மா அப்படி இல்லைம்மா, எனக்கு அங்கே வேற ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படிடா நான் கிளம்பி வரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் வேற இருந்தார் அந்த டைம், அண்ணி ஃபோன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் என் வேலையை பார்த்தேம்மா. அப்படிலாம் டக்குன்னு கிளம்பி வர முடியாதுமா, எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரம் வேலை இல்லைன்னா கூட நான் வந்திருப்பேன், இன்னைக்கு எனக்கு கேஸ் இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷும் சொல்கிறாரு. இவளுக்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்துறாளுங்கடா, நெஞ்சு வலி வராதது தான் மிச்சம், இவளுக்கிட்ட எல்லாம் என்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது சாமி அப்படிங்கிறாங்க. ராகவன் அப்படி பார்க்குறாரு, ஏ லட்சுமி என்ன ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, மத்தியானம் அந்த பொண்ணு சமைச்சது ஏதோ நல்லால, சரி எனக்கும் வாய்க்கு சரியில்லையேன்னு நீயும் திட்டிக்கிட்டு இருந்தியேன்னு நானும் நல்லா இல்லைன்னு சொன்னேன், அதுக்காக என்னோட துணியெல்லாம் போட்டு நீ அந்த பொண்ணை துவைக்க சொல்லுனா ஏன் மிஷினில் போட வேண்டியதானே, மிஷினில் போட்டால் அதை என்ன துவைக்க மாட்டேன்னா சொல்லுது, இல்லை கையில் துவைக்கணும்னா நீ உட்காந்து துவை, எதுக்கு அந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்க, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு போயிடுறாரு. அப்படியே லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரியே ஆகுது. இங்கே ஒரு சைடு ரூமில் போயிட்டு பாக்யராஜ் பேசுனதுக்கு அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணி 2 பேரும் என்ஜாய் பண்ணாலும், இங்கே மதி வந்துட்டு அப்படியே எதுவுமே தான் பேசுறது இல்லையா. சுரேஷ் ரூம்குள்ளே இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு போய் அமைதியாக உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா சுரேஷ் வந்து அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஸ்டேஷனில் நடந்தது எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. நம்ம இன்னொருத்தனுக்கு இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம், அப்போ நம்ம பண்ணதும் தப்பு தானே, பாவம் தானே, அவ நம்ம கல்யாணம் பண்ணது எந்த மாதிரி சிச்சுவேஷனுங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எடுப்புலேயே மாமா சொன்ன பேச்சு கேட்டு நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதோ, அவளோட மனசு எப்படி இருக்குது, அவகிட்டெல்லாம் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போயிருக்கணுமோ, எடுப்புலேயே நம்ம பண்ணதும் தப்பு தான், நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷுக்கும் புரிய ஆரம்பிக்குது. இதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே வெளியில் பாப்பா சவுண்டு கேட்குது. அப்போ தான் சுரேஷுக்கு ஞாபகம் வருது, சாக்லேட் வாங்கிட்டு வந்தோமே பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பேண்ட் பாக்கெட்லேருந்து சாக்லேட் எடுக்கிறாரு. அதில் 2 சாக்லேட் இருக்குது. 2 சாக்லேட் எடுத்துகிட்டு ஒன்றை வந்து வேகமாக இங்கே மதி பக்கத்தில் ஒன்று வந்து இப்படி டக்குன்னு இப்படி வச்சுட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. மதி அப்படி பார்க்குறாங்க, இது என்ன சாக்லேட்டை கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்குறாங்க. அவனும் ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு நேராக வெளியில் போயிட்டு இங்கே பாப்பா கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு இந்தடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க. அப்போ பாக்கியராஜும் பார்த்துட்டு, டே இப்போ தாண்டா நானும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ண்ணே, குழந்தையா இருக்கும்போது சாக்லேட் சாப்பிட்டாதான், இதுக்கு மேலே பெருசானா அவளே கேட்க மாட்டா, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க ஆளாளுக்கு, அம்மா தான் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா நீயுமாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லடா, அம்மா இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு உள்ளே வராரு. இப்போ பார்த்தா மதி அப்படியே உட்காந்து இருக்காங்க. அந்த சாக்லேட் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. சுரேஷ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சாக்லேட் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. மதி அப்படியே பார்த்துட்டு, என்ன புதுசாக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்க போனேன், உனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, சரி இதுவும் சேர்த்து வாங்கிட்டு வரலாமேன்னு உனக்கு வாங்கிட்டு வந்தேன், உனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லு, நாளைக்கு நான் அதை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மதிக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு எதுக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, நம்மளே இறங்கி போகலான்னு நினச்சாலும் இவ அப்படியே நிற்கிறா பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போ என்ன உன் பிரச்சனை, உன்னை நான் புரிஞ்சுக்கணும், நம்ம பேசி பழகணும், அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போனால் நல்லாயிருக்கும். இங்கே பாரு, நான் அன்னைக்கு பண்ணதும் தப்பு தான், நீயும் கூட கூட
பேசிட்டேன், உன்னை புரிஞ்சிக்காமல் நானும் ஏதோ ஒன்று எமோஷ்னலாக ஒன்று ட்ரை பண்ண போய் அது வேறு மாதிரி போயிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்து முடிஞ்சதை விட்டுரு. இனிமேல் புதுசாக என்ன பண்ணலாங்கிறத யோசி. நடந்ததை மாற்ற முடியாது. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இதோ எங்கள் அம்மா இன்றைக்கி என்னென்னமோ உன்னை பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் நீ இருக்க. எவ்வளவோ என்ன நடந்தாலும் ஒரு மாதிரி கோவப்படாத அண்ணியே இன்றைக்கி கோவப்பட்டு பேசியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறதுங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் எல்லாத்தையும் நீ பொறுத்துட்ருக்கங்கும்போது நானும் உனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. மதி அப்படியே பார்த்துட்டு, ஓ நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் யோசிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்டேஷனில் அப்படியே எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுனால வீட்லேயும் நான் அந்த மாதிரியே இருப்பேன்னு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக நினச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட அப்படி தானே நடந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு ஒரு கன்சர்னாக நீங்கள் எதுவுமே பேசி கூட நான் என்கிட்ட எதுவுமே இல்லையே, என் மேலே உங்களுக்கு சாஃப்ட் கார்னர்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்க்குறாரு, நான் பண்ணது தப்பு தான், ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, விட்டுரு. இனிமேல் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போமே அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு எல்லாம் புரியும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே அப்படியே பேசாத அப்படிங்கிறாங்க. அப்படியே மதி சைலண்ட்டாகவே இருக்கும்போது, உனக்கு இந்த சாக்லேட் பிடிச்சிருக்கும் தானே? டைரி மில்க்குன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்ல, உனக்கும் பிடிக்கும் தானே அப்படிங்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்னா அப்படின்னா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பீங்க போலையே அப்படிங்கிறாங்க. நீ என்ன இப்படிலாம் யோசிக்கிற? என்னை பார்த்தா ஒவ்வொரு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரியா தெரியுது? அப்படிலாம் இல்லை, ஜென்ரலாக யோசிச்சு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாரு. மதியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரூமுக்குள்ளே போயிருக்காளே, இவ இன்றைக்கி ஏதாவது வம்பிழுத்துருவாளோ, சுரேஷ் கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே இங்கே ராஜலக்ஷ்மி வெளியிலே உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே, என்ன பேசுவான் இவன்? இவன் பேச்சு சவுண்டு தான் கேட்குது, இவன் என்ன அமைதியாகவே இருக்கா, இவ பேசுகிறாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி காதுக்கிட்டு போய் கதவு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மலர் வந்துட்டு ரூமில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில் வராங்க. அப்போ பார்த்தா இவங்க அப்படியே காதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு கதவு ஓரத்தில் வச்சு கேட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே மலருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. விறுவிறுன்னு வந்து அத்தை அப்படின்னு வேகமாக கத்துறாங்க. அப்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏண்டி கத்துற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரூம்குள்ளே அவங்க 2 பேர் இருக்காங்க, இப்படி காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, என்னத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வெளியே பேசிக்கிற சவுண்டு கேட்டு உள்ளாரே சுரேஷ்கே புரிஞ்சிருது. டக்குன்னு வந்து அவர் கதவை திறக்கிறாரு. வெளியில் இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே மதிக்குமே ஒன்றுமே புரியல. என்னாச்சுமா, என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே ஒன்றும் இல்லைடா சுரேஷ், இன்னைக்கிட்டு வந்தேனா சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன், இந்த இவ்வளவு வந்தா, வேற ஒன்றும் இல்லைடா, நீங்கள் போய் தூங்குங்க. ஆமாம், இன்னும் தூங்கலையா நீ அப்படிங்கிறாங்க. ஏதோ தூங்கதாம்மா போகிறேன், இது திடீர்னு சவுண்டு கேட்டுச்சேன்னு வெளியே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ போய் தூங்கு அப்படின்னோடனே மதி அப்படியே மலரை பார்க்குறாங்க. மலர் அப்படியே கண்ணை காட்டுறாங்க. இல்லை இவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி மதிக்கும் புரியுது. சரி காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே விட்டுடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க பேசிகிட்டே இருந்துட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா இப்போது மதி எழுந்து நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் அங்கே மலர் வந்து காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே போன உடனே காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நானே போடுறேன் அப்படின்னோடனே, இல்லை மதி நான் போட்டே வச்சுட்டேன், இந்தா நான் உனக்கு கலந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மலர் எடுத்து கொடுத்த உடனே மதி வாங்கி அதை அப்படியே குடிச்சிட்டே நிற்கும்போது, ஆமாம் நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சா? ஆமாம் நான் அதை கேட்கணும், ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு, எதுவும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டோமா? இல்லையே, அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. ஐயோ இந்த அத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, நான் தண்ணி இல்லையேன்னு தண்ணி எடுக்கலான்னு வரேன், உங்கள் கதவுக்கு வெளியில் நின்றுட்டு காதை வச்சு நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருந்ததுனால தான் நான் வந்து கத்துனேன், எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தப்போ தான் நீங்கள் வெளியே வந்தீங்க, அந்த நேரம் அப்படியே சமாளிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி தான் மதி, விடு இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சண்டையெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பார் போல், அப்படியே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு, இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி நடந்தது நானும் தப்பு பண்ணிட்டேன், நீயும் கூட பேசிட்ட, தப்பு தான் சாரின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே சுரேஷ் உங்ககிட்ட இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. அட எங்க கேட்குறீங்க, எனக்கே இது என்னமோ வித்தியாசமாக இருந்துச்சு, இவராக நம்மக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நானே வாயை விட்டு கேட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னை பார்த்தா என்ன உனக்கு எப்படி தெரியுது, நாங்கள் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறதுனால வீட்டிலே அப்படியே இருப்பேன்னு நினச்சியான்னாரு. எனக்கு அந்த மாதிரி என்கிட்ட பேசி பழக்கம் இல்லைல்ல, திடீர்னு அந்த மாதிரி பேசவும் எனக்கே வித்தியாசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு மதி சொல்கிறாங்க.
ஸோ மலரும் உடனே அப்படிலாம் இல்லை மதி. சுரேஷ் வந்து ரொம்ப நல்லா பேசுவான் பழகுவான் தெரியுமா. நான் சொன்னால் சரின்னு கேட்டுக்குவான். நீ அதெல்லாம் கவலையே படாத, உனக்கு ஏற்ற பேர் தான். என்ன ஒன்று ரெண்டு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளார நீங்கள் பேசி பழகாததுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நீங்கள் அப்படியே பேசி பேசி பழகுனீங்கன்னா உனக்கே அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, எனக்கு பிடிக்கணும் பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி எப்போ பாரு சும்மா ரஃப் அண்ட் டஃபாக ஃபேஸை வச்சுட்டு அங்கே அப்படியே அக்யூஸ்டு டீல் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்டேயும் டீல் பண்ணால் கடுப்பு வராதா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மதி, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட இப்போ மாறி இருக்கான்ல, அப்படியே அவன் மாறிடுவான், நீ கவலையே படாத அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக பற்றிட்டு எரியுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.